வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் 28. அப்பொழுதுதான் மீரா ஆஃபீஸிலிருந்து வந்திருந்தாள். ஸ்நானத்தை அவசரமாக முடித்து கொண்டாள். கோவிலுக்கு போக வேண்டுமென்ற பரபரப்பு. பெட்டியை திறந்து மாமியார் பரிசாக கொடுத்து போயிருந்த அந்த பட்டு சேலையை எடுத்து உடுத்தி கொண்டாள். அவளுக்கு மிகவும் பிடித்த அரக்கு வண்ண பச்சைக்கரை காஞ்சிபுரம் பட்டு சேலை அது. வெகு காலம் பத்திரமாக பாதுகாக்க எண்ணி வெகு அபூர்வமாக விசேஷங்களுக்கு மட்டுமே தான் அதை உடுத்தி கொண்டாள். இன்றைக்கு அப்படி ஒரு விசேஷம் இருந்தது. அவள் கணவன் எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்று விட்டிருந்தான். அதையொட்டி கற்பகாம்பிகைக்கு அர்ச்சனை செய்வதாக அவள் எடுத்துக்கொண்ட பிரார்த்தனை கணவனுடன் கூட கோவிலுக்கு போக்கத்தான் அவள் திட்டமிட்டிருந்தாள். ஆனால் அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. முன்னரையில் தாத்தாவின் மடி மீது உட்கார்ந்திருந்த ரவி இன்னமும் அழுது கொண்டிருந்தான். குழந்தையை வாரி அணைத்து கொண்டு அவனது குண்டு கன்னங்கள் மீது உருண்ட கண்ணீர் துளிகளை புடவை தலைப்பால் மெல்ல துடைத்து விட்டாள். குழந்தைன்னு கூட அவனுக்கு யோசனை இல்லை. படார் என்று அதன் முதுகில் அடித்துவிட்டு போய்விட்டான். பொறுமை இல்லாதவன் ஒரு டாக்டர், போதாதற்கு ஒரு சர்ஜன். கோபத்துடன் பேரனுக்காக பரிந்து பேசினார் நடேசன். அவரது மோட்டார் சைக்கிளை ரிப்பேர் செய்து கொடுக்க மெக்கானிக் தாமதம் செய்து விட்டான். அந்த கோபம் அவசர கேஸ் ஒன்றுக்கு உதவ ஓடி வர வேண்டும் என்று அவருடைய பாஸ் டெலிஃபோன் பண்ணிவிட்டார். அவர் புறப்படும் சமயம் பார்த்து ரவி படுத்தினான். பொறுக்க முடியாத ஒரு தட்டு தட்டிவிட்டார். அவ்வளவுதான். மீரா பேசிக்கொண்டே குழந்தைக்கு வேற்றுடைகள் அணிவிக்க தொடங்கினாள். 5வது வயதை எட்டி விட்டிருந்தான் ரவி. நன்றாக வளர்ந்து விட்டிருந்தான். தாயின் கழுத்தை கட்டி கொண்டு அம்மா ஒரு ஸ்வீட் வேணும் என்று பிடிவாதமாக கேட்டபடி விக்கினான். பல்லு கெட்டு போய்விடும்னு அப்பா கோபிப்பார். வேண்டாம், என்னோடு கோவிலுக்கு வா, போகலாம், சமாதானப்படுத்தினாள் அவள். அப்பா நாட்டி பாய், ரவி நைஸ் பாய். முணுமுணுத்த பிள்ளை தாயின் கழுத்தை இறுக அணைத்து கொண்டு அவளது கன்னத்திலே தன் உதட்டை பதித்து கொண்டான். அந்த இன்பம் அவள் மேனியை புல்லரிக்க செய்தது. பிள்ளை மீது அவளுக்கு கொள்ளை ஆசை. வேலையை நின்று வீட்டிற்குள் நுழையும் முன்பே அவளது கண்கள் அவனை தான் முதலில் தேடும். நாள் முழுவதும் பிரிந்திருக்க நேர்ந்ததே என்ற குற்ற உணர்வு. அதை சமாதானப்படுத்துவது போல் எத்தனை வேலைகளிலிருந்த போதிலும் பிள்ளையை குளிப்பாட்டி உடைகள் அணிவித்து தன் கையாலேயே சாப்பாடு ஊட்டி படுக்க வைக்காவிடில் மனம் நிம்மதி அடைந்ததில்லை. நீ எல்லோரையும் கெடுக்கிறாய். இதற்காக ஏற்படும் பலனை அனுபவிக்கப் போகிறாய். விளையாட்டாக ஒரு நாள் அவளை நடேசன் எச்சரித்தார். மீரா விளங்காது விழித்தாள். கஸ்தூரி படிப்பு, வேலை, இவைகளை தவிர குடும்ப பொறுப்பு கிடையாது. எல்லாவற்றையும் நீயே தலையில் போட்டுக்கொண்டு அவனை கெடுத்து விட்டிருக்கிறாய். ரவியை கொஞ்சி கொண்டாடி ரொம்ப பிடிவாதக்காரனாக்கி கொண்டு வருகிறாய். என்னையும் நீ அதிக வேலை செய்ய விடுவதில்லை. சோம்பேறி கழவனாக்கி விட்டாய். போதாதற்கு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுகிறாய். அன்பாக கடிந்து கொண்டார். அவர் எதை குறிப்பிடுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவள் தனக்குள்ளே சிரித்து கொண்டு மௌனமானாள். அவர்களுடன் வந்து தங்க தொடங்கி 4 வருஷ காலத்தை நடேசன் ஓட்டிவிட்டிருந்தார். மனைவியின் திதிக்காக ஒரு முறை கும்பகோணம் சென்று வந்தார். அதற்கு பின்னர் அந்த திசை பக்கம் அவர் தலை சாய்க்கவில்லை. மூத்த மகன் மீது அத்தனை மனக்கசப்பு. இவன் பெரிய டாக்டர், பிரபலமாக்கி கொண்டு வரும் சர்ஜன். அப்பாவோடு உட்கார்ந்து பேச பொழுதில்லை. ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன கேடு? ஒரு கடிதம் போட்டால் என்ன? கோபத்துடன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார். அவர் பெரிய பேங்க் ஆஃபீஸர். அவருக்கும் வேலை சரியாக இருக்கிறது. மீரா பறிந்தாள். கமலா என்ன வேலை செய்து கிழித்தாள்? அவளாவது ஒரு வரி எழுதினால் என்ன குறைந்தா போய்விடும்? ஒரு ரவியை வைத்து கொண்டாட நானே பொழுது இல்லாது திண்டாடுகிறேன். கமலா அக்கா 4 குழந்தைகளை சமாளிக்க வேணுமே. அதனால்தான். எல்லோருக்கும் பரிந்து பேச உனக்கு பெரிய மனசு இருக்குது. உன் கதியை எடுத்து பேச யார் இருக்கா? யோசிச்சியா? ஏன் அப்பா, நீங்கள் இருக்கிறீர்களே. குழைந்தது மீராவின் குரல். எத்தனை நாள் இந்த கிழவன் இருக்கப் போகிறான்? அலுப்புடன் எழுந்திருந்தார். 4 வருஷ காலத்தில் அவர் மிகவும் நலிந்து தளர்ந்து விட்டிருந்தார். பேரின் மீது கொண்டிருந்த அளவற்ற ஆசை, மீரா மீது வளர்ந்து வந்த பாசம், இவைகளின் பலத்தை ஊன்றிக்கொண்டு அவர் வயதை பொருட்படுத்தாது வளைய வந்து கொண்டிருந்தார். தலையை வாரி சீர்படுத்திவிட்டு
குழந்தையை தூக்கி கொண்டு அவள் கோயிலுக்கு கிளம்பினாள். முன்னும் பின்னுமாக சிந்தனையுடன் வராந்தாவில் உலாவிக் கொண்டிருந்த நடேசன் சற்றென்று திரும்பி கேட்டார். நீ இன்னும் எத்தனை காலம் வேலை செய்து கொண்டிருக்க போவதாக திட்டம்? பூக்கூடையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஆயத்தமாக அவள் நின்றாள். மோட்டார் சைக்கிள் வாங்க நீங்கள் கொடுத்து உதவிய பணத்தை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடம் கொடுத்து முடித்ததும் தான் நான் வேலையை விட்டுவிட முடிவு செய்துவிட்டேன். அதற்குள் அவருக்கும் கொஞ்சம் வரும்படி அதிகரிக்கும். இப்போ அந்த நர்சிங் ஹோமில் கொடுக்கும் சம்பளம் ரொம்ப அதிகமில்லையே, அதனால்தான். கஸ்தூரி வேலைக்கு போய் வர மிகவும் சிரமப்படுகிறான்னு என் பரிசாக அவனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க பணம் கொடுத்தேன். அது நீ ஏன் கடன் என்று நினைக்கிறாய்? அதட்டி கேட்டார் அவர். உங்களிடம் ஏராளமாக பணம் இருந்தால் பிள்ளைக்கு தாராளமாக கொடுங்க, கொள்கிறோம். ஆபத்துக்குன்னு நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற கொஞ்சம் தொகையையும் நாங்கள் எடுத்துக்கிறது நியாயமில்லை. அதனால்தான் இதை கடனாக பாவித்து நான் திருப்பி கொடுக்க தீர்மானித்தேன். மெல்ல சிரித்தாள் அவள். பேஷ். அப்பன் பிள்ளை மனைவி மக்கள் என்கிற உறவின் தாத்பரியம் போய் இந்த காலத்தில் பணம் தானே ரொம்ப மதிப்பை அடைஞ்சிருக்கு. அழுத்து கொண்டார். பின்னர் சரி, நேரமாகிறது, புறப்படு கோவிலுக்கு என்று உத்தரவிட்டார். வழி நெடுகிலும் மீரா சிந்தித்து கொண்டேதான் சென்றாள். கஸ்தூரி அவளுடன் கோவிலுக்கு வர முடியாத போனதும் அவள் மனத்தை வருத்தி கொண்டிருந்தது. வேலை காரணமாக வர முடியவில்லை என்ற சமாதானம் இருந்த போதிலும் இப்பொழுதெல்லாம் அவள் கணவன் கொஞ்சம் மாறிவிட்டிருந்தான். விளையாட்டு பேச்சுகள், சிரிப்பு, சீட்டி அடித்து கொண்டு பின்னால் வளைய வருவது எல்லாம் அவனிடமிருந்து மறைந்து விட்டிருந்தன. பதிலுக்கு சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம். எதற்காக கோபம்? அவளுக்கு புரியாத புதிர். மகனை அணைத்து கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தாள். இடுப்பிலே ரவி கனத்தான். நெஞ்சிலே மனம் விளங்காத வேதனை கனத்தது. கற்பூரை தாட்டி நீட்டினார் அர்ச்சகர். கண்களில் ஒற்றிக்கொள்ள கரங்களை நீட்டிய பொழுது அவள் பார்த்து விட்டாள். கரம் கூப்பிக்கொண்டு எதிரே சன்னதியில் அவள் தாய் பார்வதி நின்று கொண்டிருந்தாள். கற்பூர ஜோதியை வணங்கியபடியே தாயும் மகளும் ஒருவர் பார்த்து கொண்டனர். மீரா அடிவயிற்றிலிருந்து புறப்பட்டது பார்வதியின் நலிந்த குரல். அம்மா! துக்கம் நெஞ்சை அடைக்க பேச முடியாது திணறிக்கொண்டு தாயை ஏக்கத்துடன் பார்த்தாள் மகள். தாயும் மகளும் மண்டபத்தின் ஓரத்தில் வந்து அமர்ந்து கொண்டனர். மனஸ்தாபப்பட்டு பிரிந்தவர்கள் மறுபடி கோவிலில் சந்தித்து பேசுவது ரொம்ப நல்ல சகுனம், பெரியவங்க சொல்லுவாங்க. பெருமொழிச்சிருந்தாள் பார்வதி. அம்மா, நீங்கள் ரொம்ப மாறிவிட்டிருக்கிறீங்க, இளைச்சி போய் என்று நிறுத்திய மீரா துயரத்துடன் தன் தாயின் முகத்தை பார்த்தாள். முன்னையோட கூந்தல் வெளுத்து உடல் இழைத்து மிகவும் உருமாறி விட்டிருந்தாள் பார்வதி. வறுமை எண்ணமும் அவளை வீட்ட பாடில்லை என்று அறிவித்தது அவள் தோற்றம். வயசாகலையா? மாற வேண்டியது தானே? வறட்சியாக பேசிய பார்வதி இடுப்பில் செருகியிருந்த ஒரு சிறு பரிசை எடுத்து திறந்தாள். ஒரு ரூபாய் நோட்டை கையில் எடுத்துக்கொண்டு, இங்கே வாடா ராஜா, உன் பேர் என்ன? பாட்டிக்கு சொல்லு என்று கொஞ்சிக்கொண்டு பேரனை இழுத்து தன் மடி மீது வைத்து கொண்டாள். பழக்கமில்லாதவர்களை வெறுத்த ரவி மிரண்டு கொண்டு திமறினான். அவனது சின்ன கையை திறந்து அதற்குள் அந்த நோட்டை வைத்து மூடினாள். என்னால் ஆனது இதுதான். நன்றாக படித்து நீயும் உன் அப்பாவை போல் பெரிய டாக்டராகணும் என்று கண் கலங்கியபடி ஆசீர்வதித்தாள். ஏன் மீரா, உன் புருஷன் பெரிய பரீட்சை ஒன்று பாஸ் பண்ணிட்டானமே, ஏதோ ஒரு நர்சிங் ஹோம்லே வேலை பண்ணுவதாக கேள்விப்பட்டேன். ரொம்ப முன்னுக்கு வரக்கூடியவன், கெட்டிக்காரன்னு நம்ம மாமா பிள்ளை கோதண்டம் என்னிடம் புகழ்ந்து பேசினான். கேட்க நன்றாக இருந்தது. தன் தாய் கணவனை உயர்த்தி பேசியதை கேட்க மீராவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? செலவுக்கு பத்தாமல் கஷ்டப்பட்டா மறைக்காம என்னிடம் சொல்லுங்க. மீரா தடுமாறினாள் உணர்ச்சி வசத்தில். எவ்வளவு வந்தாலும் இந்த காலத்தில் யாருக்கும் பத்தாதுதான். அதனால் இருக்கிறதை வச்சு வாழ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இப்போ நான் கூட வீட்டில் சும்மா வெட்டியாக உட்கார்ந்திருப்பதில்லை. சாரதா டீச்சர் உதவியாலே ஒரு தையல் ஸ்தாபனத்திலே கொஞ்சம் வேலை செய்கிறேன். எனக்கு நன்றாக தேய்க்க தெரியுமல்லவா? அந்த திறமை இப்போது உதவுகிறது. என் செலவுக்கு வேண்டியது கிடைக்கிறது.
தாயின் மெலிந்த கரத்தை பற்றி கொண்டாள் மீரா. அம்மா, வயது காலத்தில் வேலை செய்கிறீர்களா? பதறினாள். அப்பா நான் சுகமாக வாழ எல்லாம் வச்சுட்டு போயிருந்தார். புத்தி இல்லாமல் நான் வாரி இறைச்சிட்டேன். ஒரு வழியில் அதுவும் நல்லதுதான். நானே உழைச்சி சாப்பிடுவதில் ஒரு தனி இன்பம் இருக்கத்தான் இருக்கு. அக்கா எப்படி இருக்கிறாங்க? பரிமளா வீடு மாசலமாக ஓஹோன்னு வாழ்கிறாள். அவளுக்கு நான் எவ்வளவோ செய்தேன். அம்மாவை அவள் இப்போ மறந்தே போய்விட்டாள். உனக்கு நான் ஒன்றும் செய்யலை, உதாசீனம் பண்ணினேன். அதை நீ மனசுல வச்சுக்கலை. அம்பாள் சன்னதியில் அம்மானு என்னை ஆசையுடன் கூப்பிட்டியே, ஒரு நிமிஷம் நான் உடல் சிலிர்த்து ஆனந்தப்பட்டுட்டேன். உன் அன்பு பரிசுத்தமானதுங்கிறதுக்கு வேற என்ன வேணும்? நீ நன்றாய் சேமமாக இருமா, அது போதும். விம்மி அழுதாள் பார்வதி. மீராவின் கண்களும் கண்ணீரை கொட்டின. நீங்க எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு குறைப்பட்டுக்காதீங்க. இந்த உடம்பை உயிரை எனக்கு கொடுத்தவங்க நீங்க தானே. இதுக்கு மேலே எனக்கு என்ன பரிசு வேணும்? நானும் ஒரு தாயாகிவிட்ட போது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டேன். மீராவும் அழுதாள். பின்னர் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தனர். பசிக்கிறது என்று ரவி தாயின் கன்னத்தை வருடிய போதுதான் அவளுக்கு நினைப்பு வந்தது. அம்மா, வீட்டுக்கு வாங்க, அன்புடன் அழைத்துவிட்டு மீரா எழுந்திருந்தாள். நீயும் குழந்தையும் மாப்பிளையும் வீட்டுக்கு வாங்க, என் கையால் சமைத்து போட ஆசையாக இருக்கு. பார்வதி புன்னகைத்து விட்டு கிளம்பினாள். அம்மாவை கோவிலில் பார்த்தேன். ரவிக்கு இந்த ரூபாயை பரிசாக கொடுத்தாங்க. மீரா கண்ணீரை சமாளித்து முகத்தை தாழ்த்தி கொண்டாள். அழுது சிவந்து விட்டிருந்த அவளது கண்களை நடேசன் கவனித்து விட்டார். புரிந்து கொண்டு விட்டார். சந்தோஷம். அந்த ஒற்றை ரூபாய் கோடிக்கு மேல் உயர்ந்தது. பத்திரமாக வச்சுக்கோ, அன்புடன் சொன்னார். அன்றிரவு கணவனுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த போது மீரா மெல்ல சொன்னாள். என் அம்மாவை கோவிலில் பார்த்தேன், பேசினாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க. கஸ்தூரியிடமிருந்து ஏதும் பதில் வரவில்லை. அத்தியாயம் 29. பஸ் நின்ற இடத்திலிருந்து அந்த தனியார் மருத்துவமனை சற்று தொலைவில் இருந்தது. நோயாளியை பார்க்க வருகிறவர்கள் அனுமதிக்கப்படும் நேரத்திற்குள் அங்கு சென்று விட வேண்டுமென்ற பரபரப்பு மீராவுக்கு. முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு அவள் நடந்தாள். அவளைப் போலவே உறவினர்களை பார்க்க புறப்பட்டிருந்த சிலர் அவளுக்கு முன்னால் சாலையில் நடந்து கொண்டிருந்தனர். திருவான்மியர் கோடியில் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான். 2 பஸ் பிடிச்சு வந்தேன். அழுத்து கொண்டே நடந்தார் முன்னால் சென்ற மனிதர். சௌகரியங்களும் வேணும், சலுகைகளும் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேண்டும். வேடிக்கையாக பேசிக்கொண்டு நடந்தார் 2வது மனிதர். இது ஒரு தனி மனிதருடைய சொந்த ஆஸ்பத்திரி. தன் சொத்தை எல்லாம் போட்டு கட்டிடத்தை கட்டியதோடு அல்லாமல் தன் திறமையையும் ஏழைகளுக்கே அர்ப்பணிக்க முன் வந்து விட்டார். இதன் தலைவர் டாக்டர் ஜனார்த்தனன். ஆஸ்பத்திரி ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளே இவர் புகழ் மூளை முடுக்கெல்லாம் பரவிடுச்சு. அந்த உன்னத தொழிலுக்கு ஏற்ற ஒரு உன்னதமான மனிதர் அவர். பாட்டியுடன் கூட மெல்ல நடந்து சென்ற பேரன் ஒருவன் பேசிக்கொண்டு போனான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மீரா அவர்கள் பின்னால் நடந்து கொண்டிருந்தாள். அன்று பகல் உணவு நேரத்தின் போது அவள் அண்ணன் சதாசிவம் ஆபீஸிற்கு வந்தான். வழக்கமில்லா வழக்கம். எனவே அவள் கலங்கிவிட்டாள். அம்மாவுக்கு காலில் ஒரு சிறு கட்டி வந்து பெரியதா வீங்கி உடம்புக்கு முடியாமல் போய்விட்டது. அமுதா ஆஸ்பத்திரியில் அனுமதித்தோம். கட்டியை நேற்று ஆப்ரேஷன் செய்தாங்க. இப்போ உடம்பு கொஞ்சம் தேவலை. பகல் 4 மணியிலிருந்து 8 மணி வரை நோயாளியை பார்க்கும் நேரம். ஜெனரல் வார்டு 7ஆம் நம்பர் சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். சாப்பிட வைத்திருந்த டிஃபன் பொட்டலத்தை அவள் அதற்கு பிறகு தொடவே இல்லை. கஸ்தூரி மீது அவளுக்கு தாங்கனா கோபம். அவளுடைய தாய் அனுமதிக்கப்பட்ட அதே ஆஸ்பத்திரியில்தான் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தாயை பற்றி ஒரு வார்த்தை கூட அவளிடம் சொல்லவில்லை. ஏன்? எண்ணி எண்ணி வெகுண்டாள், வேதனைப்பட்டாள். ஆஃபீஸில் அரை நாள் லீவ் எடுத்துக்கொண்டு உடனே புறப்பட்டு விட்டாள். கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்ததுமே ஆஸ்பத்திரி என்ற நினைப்பே மறக்கும்படியான ஒரு பெரிய தோட்டம், கண்ணை கவர்ந்த பூச்செடிகள், பாதையின் இரு பக்கமும் பச்சை பாய் உரித்தாற் போன்ற பெரிய புல்வெட்டு தரை, காற்றோடு வாரி நீர்த்துளிகளை தூவி கொண்டிருந்த ஒரு செயற்கை நீர் ஊற்று, எங்கேயோ 5 நட்சத்திர ஓட்டலுக்குள் புகுந்துவிட்ட பிரமிப்பு, மகிழ்ச்சி. மீரா மெல்ல நடந்தாள். தோட்டத்தை போலவே
ஆஸ்பத்திரியும் பிரமிப்பூட்டும் ஒரு பெரிய கட்டிடமாக இருந்தது. பார்வையிடுவர் நேரமாகியால் வாயிலை அடைத்த இரு பெரும் கதவுகள் அகல திறந்து வைக்கப்பட்டிருந்தன. காக்கி உடை அணிந்த காவல் ஆளுக்கு அங்கு பலரை தெரிந்திருந்தது. புன்னகையும் தலையசைப்பும் கும்பிடுமாக அவன் பலரை வரவேற்று கொண்டிருந்தான். கஸ்தூரி இதுவரை தான் வேலை செய்து வந்த ஆஸ்பத்திரிக்கு அவளை அழைத்து வந்து காட்டியதில்லை. எனவே வரவேற்பறைக்குள் வந்து நின்றதும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாகவே இருந்தது. அறையின் இடது பக்க சுவர் மீது ஒரு பெரிய படம். தாடி நரைத்த புராண காலத்து கிழவர் ஒருவர் உயரமான ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். நோயுற்ற குழந்தையை அணைத்த வண்ணம் எதிரே நின்று கொண்டிருந்தால் புராண காலத்து பெண்மணி ஒருத்தி. அதிசயமாக அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த மீராவின் பின்னால் இருந்த அந்த இளைஞன் தன் பாட்டியிடம் பேசினான். தன்வந்திரி சிகிச்சை செய்வதாக கற்பனை படம். அழகாக இருக்கிறதல்லவா? அவசரப்படாதீங்க பாட்டி, கொஞ்சம் உட்காருங்க, நான் விசாரிச்சுக்கிட்டு வரேன், உபசரித்தான். அறையின் மறுபக்கத்தில் இருந்த கவுண்டரை நோக்கி அவனை பின்தொடர்ந்தாள் மீரா. அதன் பின்னால் நின்று கொண்டிருந்த பெண் புன்னகையுடன் யாரை பார்க்கணும் என்று இனிய குரலில் வினவினாள். டாக்டர் கஸ்தூரி என்று சொல்ல வாயெடுத்த மீரா நாக்கை கடித்து கொண்டாள். அவனை தேடிக்கொண்டு அவள் அங்கே வருவதை அவள் கணவன் விரும்ப மாட்டான். பெயர் பார்வதி, ஜெனரல் வார்டு, 7ஆம் நம்பர் என்றாள். நோட்டு புத்தகத்தை வேகமாக புரட்டிய அந்த பெண், கரெக்ட், இடது பக்கம் தெரியும், வராந்தா வழியே போனால் ஒரு திருப்பம் வரும், அதில் புகுந்து வலது பக்கம் பார்த்தால் ஜெனரல் வார்டு தெரியும், அங்கே அவங்க இருக்காங்க, சுருக்கமாக கூறிவிட்டு அந்த வாலிபன் பக்கம் திரும்பிவிட்டாள். கனகனவென்று ஒரு மணி ஒலித்தது. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த எல்லோரும் எழுந்திருந்தனர். அவர்கள் பின்னால் மீரா நடந்தாள். நீண்டு ஓடிய வராந்தாவிற்குள் வந்ததும் ஆஸ்பத்திரி நினைப்பு எல்லோர் முகத்திலும் வந்து கூப்பென்று மோதியது. ஸ்பிரிட், டெட்டால், மருந்துகள் எல்லாம் கலந்த ஒரு கதம மனம். வராந்தாவின் முடிவை எட்டிய சமயம் அவள் முதலில் பார்த்துவிட்டாள். ஸ்டெத்தஸ்கோப்பை மாலையாக அணிந்தபடி வெள்ளை கோட்டின் கீழ்வாரம் தொடை மீது அசைந்தபடி அவன் மிடுக்காக எதிரே நடந்து வந்து கொண்டிருந்தான். டாக்டர் கஸ்தூரி என்ற பெயர் தாங்கிய பிளாஸ்டிக் டேக் கோட்டின் முகப்பிலே பளிச்சிட்டு கொண்டிருந்தது. எதிரே வந்து நின்ற கணவனை கண்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தால் சொல்லியிருப்பேனே, அடிக்குரலில் பேசினான். என்னிடம் கேட்காமல் ஏன் இங்கு வந்தாய் என்று வெட்டியது அவன் பார்வை. இப்படி இந்த பக்கம் முணுமுணுத்தபடி அவளுக்கு வழிகாட்டி கொண்டு வேகமாக திரும்பினான். அதே சமயம் அந்த பக்கத்தில் இருந்த கண்ணாடி கதவு அவசரமாக திறக்கப்பட்டது. டாக்டர் கஸ்தூரி, உங்களைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன். அதிகாரமான குரல் இருவரையும் திடுக்கிட செய்தது. குரலுக்கு சொந்தக்காரரான ஆஜானுபாகதான் ஆஸ்பத்திரியின் தலைவர் டாக்டர் ஜனார்த்தனன். கோட்டின் முகப்பில் குத்தப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பின் சொல்லியது. அவரும் அவளை பார்த்து விட்டார். உடனடியாக அவர் முகத்திலே பெரிய புன்னகை படர்ந்தது. மிஸ்ஸஸ் கஸ்தூரி, ஆம் ஐ ரைட்? மீராவை பார்த்து கொண்டே கேட்டார். குழப்பத்துடன் அவள் தலையை குனிந்து கொண்டாள். முகம் சிவந்து போன கஸ்தூரி உதட்டை கடித்து கொண்டவாறு நின்றான். யங் மேன், உன் மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தி ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்கிறியே, எப்படி இவங்களை எனக்கு தெரியும் என்ற வியப்பு இல்லையா? உங்கள் காலேஜ் டே போது ஒரு முறை இவங்களை பார்த்திருக்கிறேன். மனிதன் உயர்வுக்கு அவன் பின்னால் துணையாக நிற்கும் ஒரு பெண்தான் காரணம் என்பார்கள். அதை நிரூபித்தபடி மிஸ்ஸஸ் கஸ்தூரி உங்கள் பின்னாலேயே நடப்பதை கவனித்தேன். ஆஹா, உரத்த குரலில் சிரித்தார் அவர். சுற்றி வளைத்து அவர் புகழ்ந்தது கேட்டு பதில் சொல்வது தெரியாமல் வேட்கத்துடன் அவள் நின்றாள். டாக்டர் கஸ்தூரி, நீங்கள் இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்கு போய் கொஞ்சம் கவனியுங்கள், இஃப் யூ டோன்ட் மைண்ட். உங்கள் மனைவிக்கு நான் வார்டுக்கு வழி காட்டுகிறேன். தேங்க்யூ சார். கஸ்தூரி வேகமாக வேறு திக்கை நோக்கி நடந்து விட்டான். இதுதான் ஜெனரல் வார்டு, 7ஆம் நம்பர் பெட்டில்தான் உங்கள் தாயாரை அனுமதித்திருக்கிறோம். அவங்க இப்போ சுகமாக இருக்காங்க என்று கூறிவிட்டு திரும்பினார் அவர். மிஸ்ஸஸ் கஸ்தூரி, எனக்கு எப்படி அவங்க உங்கள் தாயார்னு தெரியும் என்று தானே யோசிக்கிறீங்க? ஆஸ்பத்திரியில் உள்ள ஒவ்வொருவரையை பற்றியும் நான் தெரிஞ்சு வச்சு கொள்ள ரொம்ப ஆசையுள்ளவன். போகும்போது கொஞ்சம் என்னை வந்து பார்த்து விட்டு போங்க. அவர் சென்று விட்டார்.
7ஆம் நம்பரை தேடிக்கொண்டு அவள் வந்தாள். பார்வதி படுக்கை மீது உட்கார்ந்திருந்தாள். வலது காலில் ஒரு கட்டு. மகளை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்து போனாள். நீ வருவேன்னு தெரியும். மாப்பிள்ளை தான் ஆபரேஷன் செய்தார். இன்னும் 2 நாளில் வீட்டிற்கு போய்விடுவேன். மகிழ்ச்சியுடன் அவள் பேசினாள். மீராவுக்கு இப்போது மன நிம்மதி. எப்படி இருக்கீங்கம்மா? கேட்டுக்கொண்டு பையை திறந்து சாத்துக்குடி பழங்களை அங்கே கிடந்த மேஜை மீது வைத்தாள். இதையெல்லாம் எதுக்கு தூக்கி கொண்டு வந்தேன்? எனக்கு ஒரு குறையும் இங்கே கிடையாது. டாக்டர் கஸ்தூரியின் மாமியார்னு தெரிஞ்சதும் டாக்டர்களும் நர்ஸுகளும் என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? மீராவுக்கு தூக்கி வாரிப்பட்டது. தனது மருமகன் தான் டாக்டர் கஸ்தூரி என்று இந்த அம்மா டமாரம் அடித்து விட்டிருக்கிறாளே. இது தெரிந்தால் அவர் கோபித்து கொள்வாரே. வேட்கைப்பட்டாள் அவள். மருந்துக்கு ஏதாவது பணம் சொல்லுங்கம்மா. கேட்டுக்கொண்டே அவள் பர்ஸை திறந்தாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பெரிய டாக்டருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சதும் அவரே சொல்லிவிட்டார். மருந்து செலவு எது இதுன்னு நான் கவலைப்படக்கூடாது. நாங்களெல்லாம் கவனிச்சுப்போம் என்றார். மீரா, உனக்கு தெரியுமா, மாப்பிள்ளைக்கு இங்கே நல்ல பேர். பெரிய டாக்டருக்கு வலது கை போல. ரொம்ப முக்கியமானவராம். இருக்கிற அத்தனை பேரும் உன் கணவரின் திறமையை ரொம்ப புகழ்கிறாங்க. சிறிது நேரம் வார்த்தையாடி இருந்துவிட்டு அவள் விடை பெற்று கொண்டாள். டாக்டர் ஜனார்த்தனன் என்ற பெயரை பார்த்ததும் அறைக்கு முன் தயங்கி நின்றாள். மெல்ல விரலால் தட்டியதும் கமின் ப்ளீஸ். கம்பீர குரலில் உத்தரவு கிடைத்த பிறகு கதவை திறந்தாள். ஏசி அறை. பளபளவென்று மேசை மீது புத்தகங்கள், டெலிஃபோன், மருந்து பெட்டி, இன்டர்காம் இத்தியாதி. பின்னால் சுழல் நாட்காலியில் அவர் உட்கார்ந்திருந்தார். அருகில் இருந்த பெரிய புத்தக அலமாரி தடிமனான பல புத்தகங்களுடன் திணறிக்கொண்டு இருந்தது. சுவரில் அவளுக்கு தெரிந்திராத 2 வைத்திய மேதைகளின் படங்கள். உட்காரம்மா, உங்கள் பெயர் என்ன? கனிவுடன் உபசரித்த டாக்டர் ஜனார்த்தனன் அருகில் இருந்த பித்தானை அழுத்தினார். உள்ளே நுழைந்த பையனிடம் 2 கப் காஃபி சீக்கிரம் என்று உத்தரவிட்டார். என் பெயர் மீரா. நீங்கள் என்னை நீ என்றே அழைக்கலாம். எல்லா விதத்திலும் உங்களை விட நான் ரொம்ப சின்னவள். அதனால் வெட்கத்துடன் புன்னகைத்தாள். நைஸ் நேம். உன் கணவனை உனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. கெட்டிக்கார இளைஞன். முன்னுக்கு வரக்கூடிய திறமை அபாரம். உன் முயற்சியாலும் உழைப்பாலும் கஸ்தூரி முன்னுக்கு வந்திருக்கிறான் என்பது தெரியும். அதனால் உன்னை பாராட்டி வேண்டி அழைத்தேன். குட் லக் டு யூ போத். காஃபி ஆறிவிடும். சாப்பிடம்மா உபசரித்தார். கேட்க கேட்க கணவனது புகழ் மீராவுக்கு இனித்தது. பெருமையில் பரவசமடைந்த அவள் தேங்க்யூ சார் என்றால் மெல்லிய குரலில். காஃபியை பருகிய வண்ணம் மீரா நிமிர்ந்து பார்த்தாள். அவர் தலைக்கு மேல் தொங்கிய படத்தில் அவள் பார்வை விழுந்தது. அதை கவனித்து விட்டார். அவள் என் பெண் அமுதா. படிப்பிலே ரொம்ப கெட்டிக்காரி. அழகாக வீணை வாசிப்பாள். டாக்டருக்கு படிக்க ரொம்ப ஆசைப்பட்டாள். அமுதத்திற்கு சிரஞ்சீவி தன்மை கொடுக்கும் சக்தி உண்டு என்பார்கள். அதன் பெயரை தாங்கிய என் பெண் ஆல்பாயுசில் போய்விட்டாள். ஒரு வகை புற்றுநோய். அவளுக்கு பின்னால் என் மனைவியும் போய்விட்டாள். இப்போது நான் தனி மனிதன். அவள் எங்கே போனாள்? இந்த ஆஸ்பத்திரி உருவில் என் நினைவில் எப்போதும் இருக்கிறாள். எனக்கு இந்த ஆஸ்பத்திரி தான் உயிர், மூச்சு எல்லாம். உன் கணவன் உதவியுடன் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்ய இருக்கிறேன். தட் இஸ் ஆல். அவர் எழுந்திருந்தார். மனம் கசிந்து போன மீராவும் எழுந்து விடை பெற்று கொண்டாள். பெருமை, இரக்கம் என்ற உணர்ச்சிகளில் உள்ளம் தத்தளிக்க அவள் வராந்தா மீது மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். பின்னால் 2 பெண்கள். காலனிவாசியில் அவர்கள் நர்ஸுகள் என்று புரிந்து கொண்டாள். மீனு, நேற்று டாக்டர் கஸ்தூரி உன் வார்டில் ரொம்ப நாழி இருந்தாரே, என்ன சங்கதி? உறக்க பேசிவிட்டு சிரித்தாள் ஒருத்தி. ஒன்றுமில்லை. 10ஆம் நம்பர் சீரியஸாக இருந்தது. அதை கவனிக்க நேரம் பிடித்தது. நீயும் நானும் அவர் மேல் கண் வச்சு என்ன பயன்? நமக்கு முன்னே ஒருத்தி முந்தி கொண்டு விட்டாலே. அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. ஒரு குழந்தை கூட இருக்கிறதாம். மற்றொருத்தி சொன்னாள். அவர் மனைவியை நீ பார்த்திருக்கிறாயா கேட்டாள் முன்னவள். இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவள் அப்படி ஒரு அழகு கூட இல்லையாம். படிப்பும் அதிகமில்லை. ஏழை பெண்ணாம். டைப்பிஸ்டாக வேலை செய்கிறாளாம். பொருத்தமில்லாத ஜோடி. காதல்னு அப்போ இவர் அழகி விழுந்து விட்டிருக்கிறார். இப்போ அவள் முடிக்கவில்லை. குபீர் என்ற நெருப்பை வாரி முகத்தில் கொட்டியது போன்ற ஒரு பயங்கர உணர்வு. அவமானம், ஆத்திரம்,
பல உணர்ச்சி கொந்தளிப்பில் கால் நடுங்க மீரா தள்ளாடி கொண்டு வெளியே வந்தாள்.